நிதிஷ்குமார் விலகலால் இந்தியா கூட்டணியில் பாதிப்பா? சத்தியம் சர்வே முடிவுகள் வெளியீடு. பாதிப்பில்லை என்று 53 விழுக்காடு பேர் கருத்து. சிறிது பாதிப்பு என 30 விழுக்காடு மக்கள் கருத்து. முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு பயணம். சென்னையில் இருந்து இன்று இரவு விமானம் மூலம் துபாய் புறப்படுகிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழ் கட்சியின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. நெல்லை தொகுதிக்கு ப. சத்யாவும், தென்காசி தொகுதிக்கு மயிலை ராஜனும் அறிவிப்பு. வரலாறு தெரியாமல் அண்ணாமலை பேசக்கூடாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி விமர்சனம். தமிழகத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் 11 பேர் பணியிட மாற்றம். திருப்பூர் மாவட்ட புதிய எஸ்பியாக அபிஷேக் குப்தா நியமனம். உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுடன் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அறிவிப்பு. மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் 11 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு. நிதிஷ்குமார் விலகினால் இந்தியா கூட்டணிக்கு பெரிய பாதிப்பு இல்லை. பீகார் மக்களின் நம்பிக்கையை நிதிஷ்குமார் இழந்துவிட்டார் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கருத்து. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதில் நம்பிக்கை உள்ளவர்கள் மனமாற மாட்டார்கள். நிதிஷ்குமார் விவகாரம் குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கருத்து. தமிழகத்திற்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம். தமிழகத்திற்கான பொறுப்பாளர்களாக அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமனம். தமிழகத்தில் தொடரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். வடகடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் அமமுக கூட்டணி அமைய வாய்ப்பில்லை. அதிமுக ஆட்சியின் போது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சிகளை கலைத்ததாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம். தமிழ்நாட்டில் மேலும் 4200 பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. கிளாம்பாக்கத்தில் இருந்து தாம்பரம், கிண்டி, கோயம்பேட்டுக்கு தொடர்ச்சியாக பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தகவல். பொள்ளாச்சியில் சாலையில் கொட்டி வைத்த ஜல்லிக்கற்களால் பறிபோன உயிர். ஆட்டோ ஓட்டுநர் பலி, பொதுமக்கள் மறியல். தொடர் வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடுமையான வாகன நெரிசல். சீனா, சிங்கப்பூர் இடையே விசா தேவையில்லை. இரு நாடுகளும் ஒப்பந்தம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் சபலங்கா. இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனை செஹினை 6-3, 6-2 என்ற கணக்கில் வீழ்த்தினார். கடந்த முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற சபலங்கா நடப்பு ஆண்டிலும் தக்க வைத்துக் கொண்டார். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 436 ரன்களுக்கு ஆட்டம் இழப்பு. இரண்டாவது இன்னிங்ஸில் வலுவான நிலையில் இங்கிலாந்து. மியாமி துறைமுகத்திலிருந்து முதல் பயணத்தை தொடங்கியது உலகின் மிகப்பெரிய பயணிகள் கப்பல். தெற்கு புளோரிடாவில் புறப்பட்டு வெப்பமண்டல தீவுகளை சுற்றி 7 நாட்கள் பயணம் செய்ய உள்ளது. பூமி விட 2 மடங்கு பெரிய கிரகத்தை கண்டறிந்தது நாசா. விஞ்ஞானிகள் தகவல்.